அதிமுகவில் காலங்காலமாக ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் அங்கு அதிமுக வேட்பாளர் ரெட்டலையில் நிற்கிறாருன்னா வாக்குச்சாவடி போய் வாக்கு செலுத்துவார்கள். இந்த முறை செலுத்தாதன் காரணம் கட்சி தலைமை எடுத்த முடிவு, திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்த வியூகம். எனவே தான் இந்த சோர்வு, அவங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு தீவிரமாக களமாடலை. அதனுடைய விளைவு தான் ஒரு குறைவான வாக்குகள், ஒரு பின்னடைவு வந்தது. இந்த பின்னடைவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும். அப்போ கட்சி ஒன்றுபட்டு இது மீண்டும் வலிமையான கட்சியாக மாறிவிட்டது, திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் என்று கருதினால்தான் தொண்டன் தீவிரமாக களப்பணியாற்றுவான். இல்லை சார், இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரியே சட்டமன்ற தேர்தல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு தான். ஸோ பாராளுமன்ற தேர்தல் மாதிரியே இப்பவும் வாக்களிக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வரும் தானே சொல்கிறாரு. இல்லை, அதுதான் அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம். நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்குகள் இருக்கும், சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் இருக்கும். ஆனால் இருக்கிற வாக்குகள் சிதறி கிடக்குதில்ல, அந்த வாக்குகளை ஒன்றிணைத்தால் தான். அவரே சொன்னார்ல, ஐடிவிங் கூட்டத்தில் 10% வாக்குகளை இந்த தேர்தலில் இழந்திருக்கிறோம் அப்படின்னு பேசினார்ல. இப்போ 10% வாக்குகள் இழந்திருக்கிறோம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற சக்திகள். அவங்க ஒரு 7-8% இருக்குது. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் என்பது ஒரு 7-8% இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்துட்டு அப்புறம் 3% வெளியிலிருந்து எடுக்கலாம், இளைஞர்களை எடுக்கலாம்னு. இது தவிர நான் மட்டுமே தனித்து நின்று இந்த கட்சியை கட்டமைத்து நான் பெரிய வலுவையான கூட்டணியை உருவாக்கி நான் வெற்றி பெறுவேன் என்று பேசுவது சாத்தியமில்லை என்பதைத்தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் கருதி ஒன்றிணைவது, கட்சியை ஒன்றிணைப்பது, வலுவான கூட்டணியை உருவாக்குவது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனுடைய ஒரு முக்கிய புள்ளியாக தான் டெல்லி பயணம். இப்போ வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல ஒரு வலிமையான கட்சியாக இருந்திருக்குமே என்றால் இங்கே கூட்டணிக்கு வருபவர்கள் டெல்லியிலேருந்து இங்கே தான் வருவாங்க.